ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் உணர்வுள்ள அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பெஸ்ட்டு வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷன்ஸ். உங்கள் ஃபோனில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன்ஸ் வீடியோ எடிட்டர். இது பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு டூர் போயிட்டு வந்ததாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் வீடியோவை நீங்கள் எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ எடிட்டர் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது நம்ம தமிழ் டெக் ஜங்ஷன் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 அப்ளிகேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அந்த 2 அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிமோரா கோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கைன் மாஸ்டர் ஃபிலிமோரா கோ. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபிலிமோரா கோன்னு டைப் பண்ணுங்கள். FLIM ஃபிலிமோரா கோ. இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நல்லா அப்டேட் கேட்குது. அதுக்கப்புறம் கைன் மாஸ்டர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கைன் மாஸ்டர் டைப் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு வீடியோ வரும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஃபிலிமோரா கோ பற்றி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஒரு வெரி யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சு சேவ் பண்ண ப்ராஜெக்டை பார்க்கணும்னா அதில் போங்க. இல்லை க்ரியேட் பண்ணோம்னா க்ரியேட் நியூ வீடியோ போங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த வீடியோன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் A to Z போகிறேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடி கொடுத்துக்கலாம், பின்னாடி கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா 3.02 செகண்ட்ஸ் மினிட்ஸ் இருக்குது. அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளோ செகண்ட்ஸ் வேணும், முன்னாடி பின்னாடி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் கொடுத்துருங்க. தேவையான எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துட்டு பேக் மறுபடியும் வந்து அதோட தொடர்ச்சி எந்த வீடியோ ஜாயின் ஆகணும்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து கொடுத்துருக்குறேன், இந்த வீடியோ கொடுக்குறேன். இதையும் வந்து நீங்கள் இது பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற வீடியோ விட்டு தொடர்ச்சி எடுக்க வேண்டிய வீடியோ விட்டு போச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு தேவையான மினிட்ஸ் வச்சுட்டு மறுபடியும் அடுத்த வீடியோ விட்டு போன வீடியோ மறுபடியும் எடுத்துருப்பீங்களா, அதையும் ஜாயின் பண்ணோம்னா அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு மூவி எடிட்டர், நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் இது. இப்போ பாருங்கள், ஆட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு போனால் இந்த மாதிரி தீம்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது. தீம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தீம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஜியோ யூஸராக இருந்தால் இந்த மாதிரி தீம் செட் பண்ணிக்கலாம். மியூசிக்கில் போய் நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் செட் பண்ணிக்கலாம். இதுலேயும் மியூசிக் இருக்கும். இல்லாமல் உங்கள் லைப்ரரியில் போய் நீங்கள் மியூசிக் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்லேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சைஸை ஒவ்வொரு அடுத்தடுத்த வீடியோஸ்குள்ளே வரும்போது, இல்லை அடுத்தடுத்த இமேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜஸ் வரும்போது எந்த மாதிரி ஸ்டைலில் வரணும். இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்டைல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டைல். இந்த மாதிரி நிறைய ஸ்டைல் நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எடிட் டூல்ஸில் போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. உங்கள் பேக்ரவுண்ட் வாய்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். வீடியோவில் இருக்க வாய்ஸ் வராத மாதிரி கம்மி பண்ணிட்டு இப்போ பாருங்கள், ஆடியோ மிக்சரில் போய் இது வந்து உங்கள் வீடியோ ஆடியோ, இந்த வீடியோவில் இருக்க ஆடியோ எனக்கு வேணாம், பேக்ரவுண்டு ஆடியோ வேணும், அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறதா இந்த வீடியோ, இல்லை நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்கள் பண்ணுறது அந்த அது மாதிரி நிறையா இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்டர்ஸ், எலமெண்ட்ஸ், டைட்டில்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் என்ட்ரன்ஸ் வரும்போது பட டைட்டில்ஸ் வர மாதிரி. ட்ரிம் ஸ்லிப், அதாவது உங்கள் ஸ்லிப்பை ட்ரிம் பண்ணிக்கலாம், சைஸை கம்மி பண்ணிக்கலாம், தேவையான சைஸ், அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பற்றி சொன்னால் நிறையா சொல்லிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா நிறையா டூல்ஸ்லாம் இருக்குது. அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர். கைன் மாஸ்டரில் போய்ட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது க்ரியேட்டு, இது வந்து நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண ப்ராஜெக்ட்ஸு. கைன் மாஸ்டரில் போய்
எம்டி ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் பாருங்கள். எம்டி ப்ராஜெக்டில் போய்ட்டு மீடியா ப்ரௌசரில் போய்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். இந்த இதில் நான் லேயர்னால் அதுக்கு மேலே எதுவும் பிக்சர் வரணுமா, இல்லை வேறு எதுவும் பண்ணணுமா, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடியோவில் நீங்கள் மட்டும் இருப்பீங்க, உங்கள் பேக்ரவுண்ட் மாற்றி வச்சுக்கலாம். அதோ மலையிலையோ காட்டிலையோ இருக்க மாதிரி பேக்ரவுண்ட் மாற்றி வச்சுக்கலாம். இல்லைனா அதில் ஒரு ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோ வர வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ வர வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், லேயரில் போய்ட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன். அந்த கட்டுரை தமிழ்ங்கிற லோகோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் உங்கள் வீடியோஸ் பெரிய வீடியோஸாக இருந்தால் எவ்வளோ தூரம் இந்த ஃபோட்டோ வந்து நிற்கணும் அந்த வீடியோஸில். அடுத்தடுத்து நீங்கள் ஃபோட்டோஸ் கொடுத்துக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோவில் எவ்வளோ தூரம் இது வேணும்னு. அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம். அனிமேஷன் ஃபிலிமோ கோரா விட இதில் செட்டிங்ஸ் நிறையா இருக்குது. மியூசிக் இருக்கும், வாய்ஸ் இருக்கும். லேயரில் பார்த்தீங்கன்னா லேயரே நிறையா இருக்குது. டெஸ்ட்டு, ஓவர், இது நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். டூல்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக ஒவ்வொரு அப்ளிகேஷன் டீட்டெயிலாக நான் இன்னும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் கொடுங்க. இந்த வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்துக்கிட்டு நான் அதை பற்றி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.